வெல்கம் டு அத்திமா குக்கிங் சேனல். வீட்டில் லஞ்சுக்கு சாம்பார் செஞ்சுட்டு ஏதாச்சும் சைட் டிஷ்க்கு நான்வெஜ் தொட்டு சாப்பிடணும்னு தோணும்போது டக்குன்னு இந்த நெத்திலி கருவாடு தொக்கை வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெத்திலி கருவாடு தொக்கை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த தொக்கு செய்கிறதுக்காக வந்து நெத்திலி கருவாடை தான் எடுத்துருக்கோம். நெத்திலி கருவாடு இல்லாமல் துண்டு கருவாடில் கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த கருவாட்டை போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து எடுத்து கருவாடை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண அதுலேருந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா க்ளீன் ஆகிடும். அப்புறமா எடுத்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி தொக்கில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கலருக்காக. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது முங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மிளகாய் தூளோட வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா தளன்னு இது நல்லா கொதித்து வரணும். கொதிக்க வந்து நல்லாவே சுண்டி வரும். இது சட்டியில் செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கும் இதுக்கும் நல்லாவே சுருண்டு வந்திருக்கு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது வந்து நல்லா பொறுமையாகவே வந்து வதங்கட்டும். அப்பப்போ வந்து கிண்டி மட்டும் விடுங்க போதும். பாருங்கள், இப்படி நல்லாவே கெட்டியாக வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கெட்டி பதம் வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் பரவாயில்லன்னா அப்படியே நிறுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியெல்லாம் வற்றி போய் எண்ணெய் வந்து நல்லா வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த கருவாட்டு தொக்கை வந்து நல்லா சுட சுட சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பழைய சாதத்துக்கு இல்லை தனியாகவே வந்து இதை வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்துலேயே வந்து கொஞ்சமாக வந்து சாதம் போட்டு அந்த சாந்துலேயே வந்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெத்திலி கருவாடு தொக்கு தயார்.